சரி சார். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுப்பீங்க. நிஃப்டி 50 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். சரிங்களா? இந்த செட்டப் பேரு வந்து ஹெய்கெனஷி கேண்டில் செட்டப். ஆவரேஜ் ப்ரைஸ வச்சு நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு கேண்டிலோடைய க்ளோஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கேண்டிலோடைய க்ளோஸ் எடுத்து என்ன பிரைஸ்ன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய க்ளோஸ் பிரைஸ் 24,591. இத ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 24,600ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இவ்வளோதான். அப்போ 24,600 என்ன பண்றீங்கன்னா, சென்டரா வச்சுக்கிட்டு 24,600லேருந்து -100ம் 24,600லேருந்து +100ம் பண்ணி -100 பண்ணதுல கால் ஆப்ஷன், +100 பண்ணதுல புட் ஆப்ஷன பிக் பண்ணிக்க போறீங்க. இப்போ 24,600 -100 24,000 கால் ஆப்ஷன். 24,600 +100 24,700 புட் ஆப்ஷன். இத வந்து என்ன பண்ணணும்னா, இங்க ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ சில பேருக்கு ஆட் பண்றதுல டவுட்ஸ் வரும். ஸோ அத எப்படி ஆட் பண்ணணும்னா, ட்ரேடிங் வியூல இங்க பிளஸ் ஐகான டச் பண்ணிக்கணும். சரிங்களா? பிளஸ் ஐகான டச் பண்ணி, இங்க ஆப்ஷன்ஸ்ன்னு ஒரு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ தொட்டு 24,500 சின்னு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கங்க. ஸோ பண்ணீங்கன்னா, இங்க கரெக்ட்டா ஹைலைட் ஆயி வருதா? கால் ஆப்ஷன் 24,500. அத பிளஸ் குடுத்தீங்கன்னா முன்னாடி வந்துரும். அதே மாரி 24,700 பின்னு டைப் பண்ணீங்கன்னா, சேம் அதே மாரி இந்த இடத்துல வந்துருச்சுங்களா? புட் ஆப்ஷன் 24,700 பிளஸ் குடுத்தீங்கன்னா இங்க வந்துரும். ஓகே. ஸோ இப்படிதான் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த செட்டப்ல என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே வச்சுக்க போறீங்க. ஹெய்கெனஷி கேண்டிலா மாத்திக்க போறீங்க. சரிங்களா? மாத்திட்டு லைன் எங்கெங்க போடணும்னா, இன்னைக்கு நாளினுடைய 2வது கேண்டில் குளோசிங்கும், 3வது கேண்டில் ஓப்பனிங்க்கும் லைன் போடணும். சரிங்களா? சேம் புட் ஆப்ஷனுக்கும் அதேவே பண்ணணும். புட் ஆப்ஷனுக்கு 2வது கேண்டில் குளோசிங்கும், 3வது கேண்டிலுடைய ஓப்பனிங்கும் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இத பண்ணிட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு, நார்மல் கேண்டிலுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கணும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்டின்னா, 9:45 வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த செட்டப் பொறுத்தவரைக்கும் 9:45 வரைக்கும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? 9:45 இங்க இருக்கு, இங்க இருக்கு. சரிங்களா? இந்த 9:45 வரைக்கும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? என்ட்ரி எப்படி எடுக்கணும்னா, இப்போ 170ங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? அதே மாரி 161ங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த மாரி ஒரு 2 லைன்ல ஏதோ ஒரு லைன். சரிங்களா? ஏதோ ஒரு லைன் 2 லைன்ல இருக்கு. இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் 145. என்ன ஒரு கேண்டில் இப்ப 145, 46, 47. அதாவது என்ன லைன் வந்து எந்த பிரைஸ்ல போட்டிருக்கோமோ, அங்க இருந்து +3 சரிங்களா? இது வந்து எங்க நடக்குதோ, அந்த கேண்டில் அந்த 3 பாயிண்ட் பஃபர் ஆன உடனே நீங்க உங்க என்ட்ரி போட்டுருவீங்க. சரிங்களா? 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சரிங்களா? 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இது வந்து ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. 20 பாயிண்ட் தான் உங்களுடைய டார்கெட் வைக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? இது நான் சார்ட்ல காட்டுறேன் தெளிவா புரியும். ஓகே. ஸோ அதே மாரி சார், இப்ப என்னன்னா, இங்க பார்த்துக்கங்க. ஸோ 9:45 வரைக்கும் ட்ரேட் எடுக்கல. என்ன நடந்தாலும் அத பார்க்க வேணாம். சரிங்களா? இப்போ இந்த லைன்ல மார்க்கெட் வரல. ஸோ அதே மாரி இந்த லைன்ல எடுக்கணும்னா என்ன ஆகணும்னா, மார்க்கெட் எகைன் கீழ வந்துட்டு எகைன் மேல போம்போது தான் என்ட்ரி எடுக்கணும். பட் இந்த லைனுக்கு வரல. ஸோ இத விட்டுருங்க. இங்க நடந்திருக்கு பார்த்தீங்களா? என்ன நடந்திருக்கு? 170. அப்போ 173க்கு மார்க்கெட் வந்திருந்தா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 173 வந்திருக்கா? அப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் சார். சரிங்களா? என்ட்ரி எடுத்து சொன்ன மாரி 15 பாயிண்ட் நீங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத வைக்கணும். சரிங்களா? 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா, 20 பாயிண்ட்ஸ் உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறத நீங்க எய்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமும் போகும். பட் 20 பாயிண்ட்ஸ் நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா, ஈஸியா ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இதுல ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா, உங்களுக்கு 2மே கிடைக்கிற மாரியே வரும். கால் ஆப்ஷனும் கிடைக்கிற மாரியே வரும். புட் ஆப்ஷனும் கிடைக்கிற மாரியே வரும். சரிங்களா? இப்போ அந்த கால் ஆப்ஷன இங்க பார்த்திருக்கீங்களா? சாரி இப்ப இது வந்து புட் ஆப்ஷனு. சேம் அதே மாரி கால் ஆப்ஷனும் நீங்க மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அங்க மார்க் பண்ணி வச்சதையும் பார்க்கணும். சரிங்களா? இப்ப இதுதான் கால் ஆப்ஷன். சரிங்களா? இப்ப இந்த கால் ஆப்ஷன்ல சார் சார் ச சார் மோகன் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க. சார் இப்போ அந்த புட் ஆப்ஷன் என்ட்ரி மார்க் பண்ணீங்களா? ஆமா சார். அது கொஞ்சம் ஸ்க்ரீன்ல பண்ணுங்க. இப்போ அந்த 1 மினிட் கேண்டிலோட ஹை சரிங்களா? இப்போ கால் ஆப்ஷனையும் பார்த்துக்கணும். புட் ஆப்ஷனையும் பார்த்துக்கணும். புட் ஆப்ஷன்ல இப்போ உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு 170 அப்படிங்கிற லைனு. ஸோ 3 பாயிண்ட் பஃபர் வச்சிருப்பீங்க 173. ஸோ அப்போ 173க்கு மார்க்கெட் வரும்போது என்ட்ரி 1. அப்போ
அதே அட் த சேம் டைம் நீங்க இன்னொரு ஆப்ஷனையும் பார்த்துக்கணும். இப்ப நம்ம புட் ஆப்ஷன்ல என்ட்ரி கிடைச்சிருச்சு. கால் ஆப்ஷனும் பார்க்கணும். கால் ஆப்ஷன்ல 9:47க்கு எந்த என்ட்ரியும் ட்ரிகர் ஆகல. பட் புட் ஆப்ஷன் 9:47க்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்போ 9:47ல நீங்க புட் ஆப்ஷன் ட்ரேட எடுத்துருவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏன்னா இது 9:47 வரைக்கும் கால் ஆப்ஷன்ல ட்ரேட் கிடைக்கல. அப்போ உங்களுடைய ட்ரேட் வந்து புட் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் இங்க கால் ஆப்ஷன் கிடைக்குது. அப்ப நான் புட் ஆப்ஷன் எடுத்து கால் ஆப்ஷன்ல எடுக்கிறேன். அந்த மாரிலாம் வேலையாகாது. ஏன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் அங்க புட் ஆப்ஷன் ட்ரிகர் ஆயிடுச்சுல்ல. ஆல்ரெடி நம்ம ட்ரேட் எடுத்துட்டோமா? அப்ப இங்க கால் ஆப்ஷன்ல பாருங்க. இங்க 206ல இருந்து 3 பாயிண்ட் பிளஸ் பண்ணீங்கன்னா 209 20 பாயிண்ட் நம்ம வைக்கணுமா? பட் 20 பாயிண்ட்ல அச்சீவ் ஆயிருக்காது. புரியுதுங்களா? ஆனா ஆப்போசிட்ல உங்களுக்கு புட் ஆப்ஷன்ல ட்ரேட் கிடைச்சிருக்கும். ஏன் ட்ரேட் கிடைச்சிருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆனது புட் ஆப்ஷன். சரிங்களா? அப்போ புட் ஆப்ஷன்ல நீங்க உங்க ட்ரேட மட்டும் எடுத்துட்டு டேவ க்ளோஸ் இந்த செட்டப் பொறுத்தவரைக்கும். சரிங்களா? இதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். ஓகே. வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? மோகன் சார் டவுட்ஸ் இருக்கா? அருள் சாருக்கு டவுட்ஸ் இருக்கா? சார் அந்த கீழ உள்ள செட்டப் மட்டும் இன்னொரு ட்ரிப் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல சார். இப்போ கால் ஆப்ஷன்ல எப்படி என்ட்ரி வருது உங்களுக்கு? மேல பண்ணது அதேதான். ஒண்ணு இங்கிருந்து இப்போ இங்க நடுவுல இருந்து கேண்டில் போய் ஒரு 3 பாயிண்ட் பிளஸ் குடுத்துச்சுன்னா, இங்க என்ட்ரி எடுப்பீங்க. கீழ இருந்து ஒரு லைன் 3 பாயிண்ட் பிளஸ் ஆயி அங்க என்ட்ரி குடுத்துச்சுன்னா, அங்க எடுப்பீங்க. அவ்வளோதான். சேஞ்சஸே கிடையாது. மேலயும் சரி, கீழயும் சரி ஒரே கண்டிஷன் தான். எது போய் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி குடுக்குதோ, அத எடுத்துக்க போறீங்க. அவ்வளோதான். ஓகே சார். சரி சார். அடுத்த செட்டப் போயிருவோமா? கிளியரா சார்? எல்லாருக்கும்? ஓகே. ஓகே சார். கிளியர் சார். ம். சரி. ஸோ இது வந்து இது ஒரு செட்டப் சார். சரிங்களா? இது முடிஞ்சுச்சு. இப்போ அடுத்த செட்டப். ஓகே சார். அடுத்த செட்டப்க்கு சேம் இதே ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் யூஸ் பண்ண போறோம். பட் டைம் ஃப்ரேம் மட்டும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்க போறோம். சரிங்களா? ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம ட்ரேட் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸெல் ஷீட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸெல் ஷீட்ஸ்ல தான் இந்த வொர்க் எல்லாமே பண்ணுவோம். ஜஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுவும் ரெக்கார்டிங் குடுத்திருப்பேன். எக்ஸெல் ஷீட்டும் குடுத்திருப்பேன். செக் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு அப்படியே ஃபாஸ்ட்டா ஒரு எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிடுறேன். சரிங்களா? ரைட். ரொம்ப சிம்பிள் சார். இது புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்ல தான் என்ட்ரி. டைரக்ட்டா புட் ஆப்ஷனே காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள். இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில். இதனுடைய ஹை, லோ, க்ளோஸ் அந்த 3 வேல்யூ உங்களுக்கு தேவை. அந்த 3 வேல்யூ எடுத்து நீங்க அதில டைப் பண்ணணும். சரிங்களா? இப்ப இந்த கேண்டிலோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 179.95 சார். அப்போ அந்த 179.95ங்கிறத இங்க டைப் பண்ணணும். சரிங்களா? அதே மாரி அடுத்து லோ வேல்யூ என்னன்னு பார்க்கணும் சார். ஸோ லோ வேல்யூ என்னன்னா 161.90. ஸோ அப்ப அந்த 161.90ங்கிறத டைப் பண்ணணும். அடுத்து க்ளோஸ். க்ளோஸும் அதே மாரி தான் சார். 171.80 சரிங்களா? அப்ப அந்த 171.80ங்கிறத டைப் பண்ணுவீங்க. இத 3 மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ப்ளூ கலர் இந்த பாக்ஸ்ல வந்து இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க 4 டிஜிட்ட இங்க ஃபில் பண்ணணும். சரிங்களா? பாயிண்ட்க்கு அப்புறம் 4 டிஜிட் என்ன இருக்கு? 4198ன்னு இருக்குங்களா? ஸோ அந்த 4198 41.98ன்னு ஃபில் பண்ணணும். சரிங்களா? அதே மாரி சார் இங்க 4772ன்னு இருக்குல்ல? அத வந்து 47.72ன்னு ஃபில் பண்ணணும். சரிங்களா? இதுவரைக்கும் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா சார்? இதுல? ஃபாஸ்ட்டா ஏதாவது போறேனா? சிம்பிளா நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்கறனால நான் ஃபாஸ்ட்டா அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கு டவுட்ஸ்? ஓகே சார். ஓகே. இல்ல சார். இல்ல சார். ஓகே. ரைட். இதுவரைக்கும் பண்ணிடணும் சார். சரிங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னா, அந்த எக்ஸெல் ஷீட் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, இங்க என்ட்ரி, ரிவர்சல்ன்னு சொல்லி 2 பாயிண்ட் இருக்கும். அது 2த்தையுமே நீங்க அங்க மார்க் பண்ணிக்கணும். 171, 145 சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 171ங்கிறத மார்க் பண்றேன். ஸோ 171 இங்க மார்க் பண்ணிட்டேன். 145 அதே மாரி இங்க மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இங்க ரொம்ப சிம்பிள் சார். இங்க எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் சார். மார்க்கெட் எப்படி வேணா போகட்டும். சரிங்களா? எப்படி போனாலும், கீழ இருந்து ஒரு கேண்டில் மேல போய் குளோஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? கீழ இருக்க ஒரு கேண்டில் மேல போய் குளோஸ் ஆகணும். அந்த கேண்டிலுக்குன்னு ஒரு ஹை இருக்கும்ல. அந்த ஹைய அடுத்த கேண்டில் குளோஸ் வைக்கணும். அவ்வளோதான் கண்டிஷன். வேற எதுவுமே கிடையாது. கீழ இருந்து ஒரு கேண்டில் மேல போய் குளோஸ் வைக்கணும் சார். அந்த கேண்டில்னுடைய ஹைய
அடுத்த கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? இப்படி நடக்கிற பட்சத்துல, அந்த 2 கேண்டில்ல ஏதோ ஒரு கேண்டில்ல வால்யூமும் செக் பண்ணணும். சரிங்களா? அந்த 2 கேண்டில்ல ஏதோ ஒரு கேண்டில்ல வால்யூம் அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். சரிங்களா? இதுதான் உங்களுடைய கண்டிஷன். ஓகே. ஸோ இந்த வால்யூம் எப்படி செக் பண்றது அப்படின்னா, இங்க மேல இண்டிகேட்டர்ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அத டச் பண்ணி சர்ச்ல விடின்னு டைப் பண்ணணும். விடின்னா வால்யூம் டெல்டா. ஸோ இந்த வால்யூம் டெல்டா இங்க வந்துரும் கீழ. சரிங்களா? இதுல மொத்தம் 4 வேல்யூ ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பவுமே 0ன்னு தான் இருக்கும். அதை பார்க்க வேண்டாம். 2வது வேல்யூ பார்க்கணும். அது நம்பர் ஆஃப் பையர். 3வது வேல்யூ பார்க்கணும். அது நம்பர் ஆஃப் செல்லர். 4வது வேல்யூ பார்க்க வேண்டாம். இப்ப இந்த 2வது வேல்யூ, 3வது வேல்யூ என்னென்னது? 2வது வேல்யூ பையர், 3வது வேல்யூ செல்லர். வெறும் பையர் வேல்யூ மட்டும் இருக்கணும். செல்லர் வேல்யூ 0ன்னு இருக்கணும். இந்த 2 கேண்டில்ல ஏதோ ஒரு கேண்டில்ல அப்படி இருக்கணும். சரிங்களா? பையர் மட்டும் இருக்கணும். செல்லர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா எடுக்கலாம். இல்லைன்னா எடுக்கக்கூடாது. இது நான் சார்ட்ல காட்டுறேன். இது சார் ரொம்ப சிம்பிள். என்ன சொன்னேன்? கீழ இருந்து ஒரு கேண்டில் மேல போய் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? வச்சிருச்சு. அந்த கேண்டிலுக்குன்னு ஒரு ஹை இருக்கும். அந்த ஹைய அடுத்த கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னேன். வச்சிருச்சுங்களா? இந்த 2 கேண்டில்ல ஏதோ ஒரு கேண்டில்ல வால்யூம் பார்க்கணும். பையர் மட்டும் இருக்கணும். செல்லர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப இந்த கேண்டில்ல பாருங்க. பையர் 2.36 மில்லியன் இருக்கான். செல்லர் 0ன்னு இருக்கான். ஓகே. இந்த கேண்டில்லயுமே இருக்கான். இது 2ல ஏதோ ஒரு கேண்டில் இருந்தா போதும். ஆனா இந்த 2 கேண்டில்லயுமே இருக்கான். அப்போ இங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா, இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே இதனுடைய குளோஸ்ல நீங்க என்ட்ரி போடுற மாரி இருக்கும். சரிங்களா? போட்டீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் நீங்க ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க சார். இந்த செட்டப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு 30 பாயிண்ட் டார்கெட் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். சரிங்களா? 30 பாயிண்ட் டார்கெட் வச்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். பட் உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்ட்டா டார்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 30 பாயிண்ட் குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். இவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இத வந்து நம்ம பண்ற மாரி இருக்கும். இதுவரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா சார்? இல்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? சார் அதுல 3 மில்லியன் பையர்ஸ் வேணும்னீங்களா? அதுதான் கம்பல்சரி சார் கிடையாது. 3 மில்லியன் வருது. இங்க ஏன் அப்படி இத நீங்க ஆல்ரெடி கேட்டீங்க. ஃபோன்ல பேசினோம் கரெக்ட்டா? ஆமா சார். இது என்னன்னா சார் ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க சார். இதனுடைய பிரைஸ் பாருங்களேன் 171ன்னு இருக்கா? சார் அருள் சார் மைக் ஆன் பண்ணுங்களேன். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார். இப்போ இந்த டைம் பாத்துக்கங்க கீழ. 10:10 சரிங்களா? ம். வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ 10 வேற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் இல்ல சார். சரிங்களா? இன்னொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இந்த கேண்டில்ல 10:10 கேண்டில்ல நான் வால்யூம் பாக்குறேன். வால்யூம் எவ்வளவு இருக்கு சார்? 5.82 ஆ மில்லியன். ஓகேங்களா? இது வந்து வேற ஒரு ஸ்ட்ரைக். நம்ம எடுத்து வச்ச ஸ்ட்ரைக்ல 1.67 தான் இருக்கு. சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய பிரீமியம் பிரைஸ். ரூ. 170 குடுத்து வாங்குற ஆட்கள் வந்து கம்மி. சரிங்களா? அதுவே உங்களுக்கு ரூ. 100 குடுத்து வாங்குற ஆள் அதிகம். இதுதான் விஷயம். அப்போ அந்த ஸ்ட்ரைக்ல வால்யூம் நல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்ல வால்யூம் கம்மியா இருக்கும். இப்படி இந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்ட்ரைக்ல இருந்தா நம்ம வாங்கிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் அர்த்தம். சரிங்களா? இததான் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே சார். புரிஞ்சுங்களா? இல்ல வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா சார்? சார் மோகன் சொல்லுங்க பேசுறேன் சார். சார். சார் இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் அதிகமாக இருந்தால் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுல்ல, அதை விட ஸ்ட்ரைக் பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாக்கா வால்யூமும் ஜாஸ்தி இருக்குல்ல, அது எடுக்கலாம்ல சரி. அப்படி? அதாவது அந்த பிரைஸுக்கு ரூ. 100 ரூ. 150க்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு 3 மில்லியன்ங்கிறது நல்ல வால்யூம். அதே மாரி இந்த ரூ. 170 இருக்கிற ஸ்ட்ரைக்குக்குலாம் 2 மில்லியன் 1.5 மில்லியன் அப்படிங்கிறதே நல்ல வால்யூம் தான். ஸோ அதனால அது நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் கம்மியா எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. எடுத்தாலும் தப்பும் கிடையாது. சரிங்களா? அத நீங்க பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்போ இதுக்கு எவ்வளோ சார் பையர்ஸ் 3 மில்லியன் இருக்குங்களா? இல்ல சார். இதுல வந்து 1.67 மில்லியன் பையர் இருக்காங்க சார். இன்னொரு கேண்டில்ல 2.36 மில்லியன் பையர் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த ட்ரேட் அவ்வளோ அவ்வளோ இருந்தாலே போதுங்களா? போதும், போதும். ஈவன் 1 மில்லியன் ஆனால் இருந்தாலே செல்லர்ஸ் போதும் மட்டும் எடுத்துக்கலாம். ஜீரோவில். செல் செல்லர்ஸ் மட்டும் செல்லர் ஜீரோவில் வந்து இருக்கணும். 0ல இருக்கணும். அவ்வளவுதான் சார். சரி சரி. சரிங்களா? சார் பிரவீன் சார் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். ஆ. ஆனா வந்து எக்ஸல் ஷீட் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது வேற மாதிரி இருக்கு. நீங்க சார் ஒண்ணும் இல்ல, காட்டுறது வேற ஒண்ணும் இல்ல. மாதிரி இருக்கு. உங்களுக்கு நீங்க மட்டும் அனுப்பிச்சதுல கரெக்டா அனுப்பிச்சிருக்கணும். இங்கெல்லாம் ஏதாவது எழுதியிருக்கும். இங்க ஈக்வெட்டார் கேப்ரிகான்னு ஆமா போட்டிருக்கும். ஆமா ஆமா. சரிங்களா?
அதெல்லாம் delete பண்ணிட்டு இப்படி ஆ. என்ட்ரி ரிவர்சல் பேர் மட்டும் மாத்திக்கங்க. எக்ஸல் அதே எக்ஸல் தான். பேர் ஓகே. உங்களுக்கு மாத்தாம அதே குடுத்துருங்க. மாரி இங்க மேல அவ்வளவுதான். ஒரு வேல்யூ போடுறீங்களா? என்ன சார்? இங்க மேல ஒரு வேல்யூ போடுறீங்களா? ஆமா சார். 41.98 அது கூட ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. நீங்க எனக்கு அனுப்பிச்சதுல ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துருது. அது நீங்க எடிட் பண்ணணும். அதுவும் அது மாத்தீங்களா? சேவ் பண்ணாம வச்சிருப்பேன். ஓகே. அப்படியே ஃபைல குடுத்திருப்பேன். ஓகே, இது ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 லைன மட்டும் நீங்க மாத்திக்கலாம். ஓகே, ஓகே. அந்த ஃபார்முலாவ கேன்சல் பண்ணி விட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இத வந்து அப்படியே ஒரு ஃபார்முலா இத வந்து வச்சிருக்கீங்க. அப்படியே ஒரு பேக் ஸ்பேஸ் மட்டும் அடிச்சு விட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு அப்படி. ஓகே, ஓகே. ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு அதுல. ஆ இ- இல்ல இது அது இது மட்டும் இது கேன்சல் பண்ணா சரியா போச்சு. ஆமா. நீங்க இந்த 2 லைன மட்டும் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஓகே, ஓகே. தேங்க் யூ. ஓகே. சரி சார். ஸோ அடுத்து என்னன்னா சார் இப்போ இதுல ஹலோ சொல்லுங்க சார். இப்போ இதுல என்ட்ரி பிரைஸ் அப்புறம் ரிவர்சல் பிரைஸ் அது 2 லைன் மார்க் பண்ணுமா சார் இதுல? ஆமா சார். இப்ப ரிவர்சல் பத்தி தான் சொல்ல போறேன். சரி ஓகே. ஸோ இது வந்து இங்க மேல இருக்கிற லைன்ஸ். சரிங்களா? இங்க இது வந்து என்ட்ரி லைன். அத தான் இங்க மேல உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ இந்த 2வது லைன் ரிவர்சல் லைன்ல எப்படி இருக்கும்னா, அதே தான் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் வந்து இங்க என்ட்ரியே குடுக்காம உங்களுக்கு இங்க கீழ டுவர்ட்ஸ் இங்க வருதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகணும் இது. சரிங்களா? கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இப்படி ரிவர்ஸ் ஆகணும். கீழலாம் போயிறக்கூடாது. சரிங்களா? கீழலாம் போகாம ரிவர்ஸ் ஆகணும். எக்ஸாக்ட்டா ரிவர்சல் நடக்கணும். சரிங்களா? ரிவர்சல் இந்த மாரி நடக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி எக்ஸாக்ட்டா இப்படி ரிவர்சல் நடக்கிற பட்சத்துல, சேம் மேல என்ன பண்ணோம்? இந்த கேண்டில்னுடைய ஹைய நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்னு பேசியிருந்தோமா? அதே மாரி இங்கேயும் க்ளோஸ் வைக்கணும். இந்த 2 கேண்டில்ல ஏதோ ஒரு கேண்டில்ல நம்ம சொன்ன மாரி வால்யூம் பார்க்கணும். அந்த வால்யூம் நல்லா இருக்க பட்சத்துல நம்ம இங்க என்ட்ரி அப்படிங்கிறது போயிரும். சரிங்களா? சேம் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 20 பாயிண்ட் டார்கெட் அப்படிங்கிறது நம்ம கேப்சர் பண்ணிட்டு வர்ற மாரி இருக்கும். சரிங்களா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா இந்த லைன்ல? இப்போ அது சப்போஸ் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேல மேல வந்தா வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாதா எடுக்கக்கூடாது சார்? சார். கரெக்டா அந்த கோட்லயே லைன்லயே லைன்ல ரிவர்சல் ரீட்ரேஸ் ஆகணுங்களா? ஆகணும். அப்படி ஆனா எடுத்துக்கலாம். இல்லைன்னா எடுக்கக்கூடாது. சரி. ஓகே சார். வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? அருள் சார் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஆமா சார். இப்ப நமக்கு நீங்க இப்ப சொன்னீங்க ரிவர்சல்ல வந்து அந்த கேண்டில் வந்து கீழ க்ளோஸ் வச்சு, அடுத்த கேண்டில் வந்து அந்த கேண்டிலோட கீழ க்ளோஸ் வச்சுச்சுன்னா நமக்கு அது என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதானே ஆமா சார்? சார். ஒண்ணும் இல்ல. இப்படி இப்படி அந்த அந்த கேண்டிலே இப்படி டைரக்ட்டா இப்படி கீழ போயிருச்சுன்னா எடுக்கவே கூடாது. அவ்வளவுதான். இப்படி ஒரு கேண்டில் இப்படி கீழ எடுக்கக்கூடாது. போயிருச்சுன்னா எடுக்கவே கூடாது. அப்ப ரெட் கேண்டிலா ஃபார்ம் ஆகி அதுக்கு கீழ க்ளோஸ் வச்சு ஓப்பனிங் வைக்கும்போது நம்ம எடுக்கக்கூடாது. ஆமா சார். ஓகே சார். சார் சப்போஸ் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் அந்த லைனுக்கு கீழே வந்துட்டு அதே கேண்டில் மேல வந்து க்ளோஸ் வச்சுச்சுனாக்கா? அப்படி எடுக்கலாம் சார். அப்படிதான் எடுக்கணும்னு சொல்றேன். அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இப்படி சொல்றீங்க. அ இப்படி சொல்றீங்க. கரெக்ட்டா? ஆமாங்க சார். இப்படிதான் வரணும்னு நானும் சொல்றேன். இந்த மாரி வந்துச்சுன்னா தாராளமா எடுத்துக்கலாம்னு சொல்றேன். இப்படி வந்து இந்த கேண்டிலுக்குன்னு ஒரு ஹை கிரியேட் ஆகி, அந்த ஹைய அடுத்த கேண்டில் கிராஸ் பண்ணி, இந்த 2 கேண்டில் ஏதோ ஒரு கேண்டில்ல வால்யூம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம இங்க என்ட்ரி போவோம். ஓகே. சரிங்களா? சார் அப்ப நம்ம தேர்ட் கேண்டில தான் போணும். அப்படிதானே சார்? ஆமா சார். ஆமா சார். ஓகேவா சார்? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா வேற? ஓகே ஓகே சார். சரிங்களா? இது வந்து 2 செட்டப் ஆச்சு. சரிங்களா? இப்போ 3வது செட்டப் வந்து மிட்லைன் செட்டப்ன்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? ஆக்சுவலா இது வந்து என்னோட பெர்சனல் ஃபேவரைட். மிட்லைன் செட்டப் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ மிட்லைன் செட்டப் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல சார். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? பட் இதுக்கு வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து வேற மாரி செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவோம்னு சொல்றேன். நிஃப்டி போய்க்கணும். சரிங்களா? சார் மைக் ஆஃப் பண்ணுங்க. யாரோ ஆன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிஃப்டி போயிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலினுடைய க்ளோஸ் என்னன்னு பாருங்க. 24,600. சரிங்களா? அப்போ அதாவது 591 ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 24,600ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இப்ப என்னன்னா இந்த 24,600லயே கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் எடுத்துக்க போறீங்க. இது ஒண்ணுதான் சின்ன சேஞ்ச். சரிங்களா? என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் சார். கால் ஆப்ஷன் ஓபன் பண்ணிக்கிறேன். கால் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 4 கேண்டில்னுடைய ஹை டு லோ வந்து நீங்க ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணணும். இது வந்து ரெக்டாங்கிள்ங்கிற டூல். சரிங்களா? இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்து
ஃபர்ஸ்ட் 4 கேண்டில் 1, 2, 3, 4 4 கேண்டிலுக்கு பொதுவா உள்ள ஹை அண்ட் லோ வந்து இதுதான் சார். சரிங்களா? 4 கேண்டிலுக்கு பொதுவா உள்ள ஹை வந்து இது. 4 கேண்டிலுக்கு பொதுவா உள்ள லோ பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு லைன் ரெக்டாங்கிள் இப்படி டிராப் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ பண்ணனால என்ன ஆச்சுன்னா, நடுவுல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா? டாட்டட் லைன் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அந்த லைனை இப்படி மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? சேம் அதே இது அதே வந்து புட் ஆப்ஷன்லேயும் பண்ணணும் சார். சரிங்களா? ஸோ புட் ஆப்ஷனில் என்ன அப்படின்னா, அதே மாதிரி 4 கேண்டில்னுடைய பொதுவாக உள்ள ஹை லோ இதை வந்து மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சென்டர் லைன் கிடைக்கும். இதையும் இப்படி மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் என்ன பண்ணணும்னா சார், ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். சரிங்களா? கஷ்டமான செட்டப்பே எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கும் வால்யூம் டெல்டா ஆட் பண்ணிப்போம். சரிங்களா? கீழ இருந்து ஒரு கேண்டில் என்ன ஆகணும் அப்படின்னா, மேலே போய் க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்கணும். இந்த இடத்துல க்ளோசிங் அப்படிங்கிறது வச்சிருக்கா. இந்த கேண்டில்ல வால்யூம் பார்க்கணும். வால்யூம் வந்து 3 மில்லியன் மினிமம் இருக்கணும். பையரு செல்லர் 0ன்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ட்ரி போய்க்கலாம் சார். இதுக்கும் சேம் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் சார். இது 20 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் சார். சரிங்களா? இதுவும் ஸ்கேல்பிங் மாதிரி லாஸ்ட் செட்டப்போட ஸ்கேல்பிங் மாதிரி நம்ம 20 பாயிண்ட் அப்படிங்கிறது டார்கெட் வச்சுப்போம். 15 பாயிண்ட் மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் சார். சரிங்களா? ஸோ இதுவும் ஸ்கேல்பிங் செட்டப், பட் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து எத்தனை மணிக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு? 10:15க்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் கால் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ட்ரியே வரலை. பார்த்தீங்கன்னா தெரியும். கால் ஆப்ஷனில் என்ட்ரியே வரல. ஸோ கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்திருக்க முடியாது. ஸோ புட் ஆப்ஷனில் மட்டும்தான் என்ட்ரி வந்தது. ஸோ புட் ஆப்ஷனில் நம்ம அந்த என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா சார்? சார் இதுல டார்கெட் ஸ்டாப் லாஸ் எவ்வளவு சார்? 15 ஸ்டாப் லாஸ், 20 டார்கெட் சார். ஓகே சார். சார் பிரவீன் சார் டவுட்ஸ் இருக்கா? சார் இதுவும் 5 மினிட்ஸ் கேண்டில் தானே சார்? 5 மினிட்ஸ் தான் சார். ஓகே. எனக்கு எதுவும் டவுட் இல்லை சார். ஓகே சார், ரைட். சரி சார். இது வந்து மிட்லைன் செட்டப் சார். இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லிக் கொடுத்தல உங்களுக்கு ஒரு 3 செட்டப் சொல்லிக் கொடுத்தேன்ல. இந்த 3 செட்டப்பையும் ஒரே சார்ட்ல போட்டுருவேன். எந்த 2 செட்டப்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் கிடைக்குதோ எடுத்து ட்ரேடை முடிச்சுட்டு டேவை க்ளோஸ் பண்ணி 11 மணிக்கு மேலே சார்ட் பார்க்க மாட்டேன். இந்த ஒரு மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் சார். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து வந்து சார் ஒரு இன்னொரு செட்டப் பார்த்தீங்கன்னா, கோல்டு 10ன்னு சொல்லி ஒரு செட்டப் சார். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இது வந்து கமாடிட்டி சார். இது வந்து ஆக்சுவலாக ஹோல்டு பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படின்னா நம்ம ஹோல்டு பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு விற்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ சர்ச் பார் போய்க்கணும் சார். சர்ச் பார் போயிட்டு கோல்டு 10ன்னு டைப் பண்ண போகிறோம். சரிங்களா? கோல்டு 10 சார். சரிங்களா? ஸோ பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வரும். அந்த ஃபர்ஸ்ட் வர்றதை ஆட் பண்ணிக்கங்க. ஸோ நான் இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இதை வந்து இதுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருப்பேன், பார்த்துருப்பீங்க, ஈஸியராக இருந்திருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டைம் சொல்கிறேன், உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? ஸோ கோல்டு 10 ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். யூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார். டே சார்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நான் எடுத்து ட்ரேட் சார். ஃப்ரம் ஃபெப்ரவரியிலேருந்து நான் எல்லா ரெக்கார்ட்ஸுமே வச்சுருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு எஸ்எல் கூட நான் அடிச்சதே கிடையாது சார் இது வரைக்கும். இங்கிருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு எஸ்எல் கூட எனக்கு அடிச்சதே கிடையாது. இது டார்கெட்டு சார். டார்கெட் முடிச்சுட்டு தான் எனக்கு அடுத்து கீழே வந்திருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் கேண்டிலே டார்கெட்டு. ஸோ இது டார்கெட்டு, டார்கெட்டு, டார்கெட் எல்லாமே சார். நான் இது வரைக்கும் இதில் ஸ்டாப் லாஸ் வாங்கினதே கிடையாது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும். இது எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் சார். உங்களுக்கு தேவை எல்லாமே ஒரு 4 டேஸோட கன்சாலிடேட் ஆன கேண்டில் சார். சரிங்களா? உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது தெளிவா புரியும். சரிங்களா? இப்போ ஒண்ணும் இல்ல சார். ரொம்ப சிம்பிள். இப்போ இது வந்து 1 டே டைம் ஃப்ரேம்ல தான் சார் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 டே டைம் ஃப்ரேம்ல ஒரு 4 நாள் கேண்டில் இந்த மாதிரி கன்சாலிடேட் சைட்வேஸ் போட்டிருக்கணும். சரிங்களா? இது எப்படி கரெக்டா ஒரு சைட்வேஸ் போட்டிருக்கா? ஒரு அழகா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இப்படி அழகா ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆகணும். சரிங்களா? இப்படி ஆச்சு அப்படின்னா, இந்த 4 நாளுடைய கேண்டில்ல எது ஹைன்னு பாருங்க. சரிங்களா? 4 நாள் கேண்டில் ஹை வந்து இதுதான். சரிங்களா? இந்த கேண்டில் தான் ஹை கொடுத்துருக்கு. இப்போ இந்த கேண்டிலுடைய ஹை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 143,842. சரிங்களா? அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, கால்குலேட்டர் எடுத்துக்கணும் சார். சரிங்களா? கால்குலேட்டர் எடுத்துக்கணும். கால்குலேட்டர் எடுத்து அதோட ஹை பாயிண்ட்டை டைப் பண்ணிக்கணும். 143 அப்புறம் 842. சரிங்களா? 143,842.
சரிங்களா? இதை வந்து டைப் பண்ணிட்டு சார் இதிலிருந்து ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? ப்ளஸ் பண்ணி 0.12% போடணும் சார். சரிங்களா? 0.12% போட்டு என்டர் கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் 144 014. சரிங்களா? அந்த 144 014ங்கிறத மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் பண்ணி காட்டுறேன். 144 இதை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். இதை வந்து பண்ணிடணும் சார். சரிங்களா? இப்போ என்னன்னா இப்போ மார்க்கெட் எப்போ இந்த லைனுக்கு வருதோ நமக்கு என்ட்ரி சார். சரிங்களா? வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து மார்க்கெட் அடுத்த நாள் இப்படி வந்து இங்க டச் பண்ணுச்சுனாலே உங்க என்ட்ரி. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இங்க என்ன ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அதை டச் ஆயிட்டு தான் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? அப்ப நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லைன்ல ஆல்ரெடி என்ட்ரி போட்டு வச்சிருவோம். போட்டு வச்சுட்டு 2000 பாயிண்ட் தான் சார் நீங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வைப்பீங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன பண்ணுவீங்கன்னா 2000 பாயிண்ட் ஹோல்டு பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்து 3000 பாயிண்ட் ஹோல்டு பண்ணுவீங்க. அடுத்து 4000 பாயிண்ட் ஹோல்டு பண்ணுவீங்க. ஸோ அது மேலே போக 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 நீங்க ஸ்டாப் லாஸை பின்னாடி தள்ளி தள்ளி கொண்டு வந்துட்டே இருப்பீங்க சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள்லயே உங்களுக்கு 4000 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருச்சு. இங்க டோட்டலாவே உங்களுக்கு ஹோல்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 7000 பாயிண்ட் கொடுத்துருக்கு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி 1000 பாயிண்ட் மூவ் ஆகும்போது நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து பின்னாடி தள்ளிட்டே ட்ரையல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து 15,000 தேவைப்படும் சார். ஸோ இந்த 15,000 வச்சீங்க அப்படின்னா இதுல 7000 பாயிண்ட்ல கேப்சர் பண்ணீங்கன்னா 7000 ருபீஸ். எத்தனை பாயிண்ட் கேப்சர் பண்றீங்களோ ஒரு பாயிண்ட்டுக்கு ₹1. ஸோ இப்போ 7000 பாயிண்ட்டுக்கு ₹7,000. 2 லாட் எடுக்கிறீங்கன்னா ₹14,000. ஸோ இந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஈஸியரா இருக்கும். ஹை அக்யூரசி உள்ள செட்டப் சார். இதை வந்து நீங்க பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். சார்ட் எடுத்து ஓபன் பண்ணி 1 டே டைம் ஃப்ரேம் தானே. நீங்க ஈஸியா எடுத்து போட்டு அழகா பேக் டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெளிவா தெரியும். எப்படி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி எப்படி பண்ணுங்கிறது தெளிவா தெரியும். ஸோ அதுபடி பண்ணீங்கன்னா இது சூப்பரா இதை ட்ரேட் பண்ண முடியும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் மாசத்துக்கே ஒரு 2 ட்ரேடு தான் சார் கிடைக்கும். 2ல இருந்து 3 ட்ரேட் அதிகமா கிடைக்கும். சரிங்களா? இப்ப அந்த 2, 3 ட்ரேட் எடுத்து நம்ம ஈஸியா இப்போ ஒரு 2 லாட் எடுக்கிற அளவுக்குலாம் வந்துட்டீங்க. ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ஒரு 6000, 7000 சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 3 ட்ரேடுக்கு ₹20,000 சம்பாதிச்சிருவீங்க. ஸோ வெறும் ஒண்ணுமே பண்ணாம ஹோல்டு மட்டும் பண்ணி ஒரு ₹20,000 மாசம் வருதுன்னா எடுத்துக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ற ஒரு செட்டப் தான் இது. இதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா சார்? சார் அது எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ளஸ் பண்ணணும்? 0.12%. ஓகே சார். ஸோ வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்குங்களா? பிரவீன் சார், மோகன் சார் டவுட்ஸ் இருக்கா? சார் க்ரூட் ஆயில் ஒர்க் ஆகுமா சார் சார் இது? க்ரூட் எதுக்குமே கோல்டு போயிடாதீங்க. கோல்டு தவிர எதுக்குமே போயிடாதீங்க. ஓகே ஓகே. மேனிப்புலேஷன் நடக்கும் சார். கோல்டு தவிர எதுக்குமே வேண்டாம். ஆக்சுவலி சில்வர்லயே ஒர்க் ஆகும் சார். பட் கோல்டுல தான் அக்யூரசி அதிகம். அதனால தான் இது கோல்டு சொல்லியிருக்கேன். சரி சார். மோகன் சார் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்லைங்க சார். ஓகே ரைட். சரி ரெக்கார்டிங் கொடுப்பீங்களா? இருக்கு சார். ரெக்கார்ட் பண்ண கொஞ்சம் அனுப்பி விட்றேங்க சார். சரி எனக்கு அப்படியே எனக்கு இந்த எக்ஸல் சீட்டு கூட அனுப்பல எதுவும். சரி சார், நான் அனுப்பி விட்டுறேன். சரி சார். இன்னும் ஒரே ஒரு செட்டப் மட்டும் பார்த்துடலாம் சார். ஸோ அதுவும் ஈஸி தான். மிட்லைன் செட்டப் மாதிரி தான். ஸோ அதுவும் ஈஸியராக தான் இருக்குங்களா? ஓகே ஓகே சார். ஸோ மைக் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். யாராவது ஓகே சார். ஸோ இந்த செட்டப் வந்து இதுவும் ஆவரேஜ் ப்ரைஸ் லைன் செட்டப் தான் சார். சரிங்களா?
ஸோ இதுவும் நம்ம பார்த்த மிட்லைன் மாதிரியே தான் இருக்க போகுது. ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வரும். சரிங்களா? ஈஸி தான். ஓகே. ஸோ நிஃப்டி போயிடுறீங்க. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலினுடைய க்ளோஸ் பார்க்குறீங்க. 24,591. அப்போ 24,600 ரவுண்ட் ஆஃப் ப்ரைஸு. அப்போ அந்த 24,600ல கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன். நீங்கள் போன செட்டப்க்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார். இப்போ மெயினாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட் தான் சார் ஃபில் பண்ண போறீங்க. எக்ஸல் ஷீட் ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்டர்டேவோட க்ளோஸ் ப்ரைஸை டைப் பண்ணணும். சரிங்களா? எஸ்டர்டேவோடைய க்ளோஸ் ப்ரைஸை டைப் பண்ணணும். சரிங்களா? அதாவது நிஃப்டி போறீங்க. நிஃப்டி போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கும். 24,570ன்னு க்ளோஸ் ஆயிருக்கா? இப்போ அந்த 24,570 வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற எக்ஸலில் சார் இந்த மாதிரி M1 M2 M3ன்னு இருக்கும். அந்த M2 M3யை இப்படி delete பண்ணிடுங்க. சரிங்களா? M1ன்னு இருக்கிறத என்ட்ரின்னு மட்டும் பேர் மாற்றிக்கிங்க. சரிங்களா? உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இப்படி பேர் மாற்றிக்கிங்க. ஸோ இப்படி இங்கே மட்டும் இந்த 24,570ங்கிற டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வேல்யூங்கிறது தனித்தனியாக இருக்குங்க சார். சரிங்களா? அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வேல்யூ அப்படிங்கிறத எப்படி டைப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் செயின் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க கரெக்டுங்களா? நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க சார். சரிங்களா? ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் செயின் வரும்ல. ஸோ அந்த ஆப்ஷன் செயின் மட்டும் பாருங்கள். சரிங்களா? இப்போது இங்கே 24,100 அப்படின்னா 24,100னுடைய கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதை எங்கே பார்ப்பீங்க? இங்கே ஆப்ஷன் செயினில் பார்ப்பீங்க. ஸோ 24,100க்கு நேராக இது வந்து கால் ஆப்ஷன் சார், இது வந்து புட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ 24,100 கால் ஆப்ஷன் 510, புட் ஆப்ஷன் 5. அப்போ இங்கே வந்து அந்த 510ங்கிறதையும் 5ங்கிறதையும் டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து 24,200 சார். 24,200னுடைய கால் ஆப்ஷன் 415, புட் ஆப்ஷன் 10. அப்போ அந்த 415ங்கிறதையும் 10ங்கிறதையும் டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து சார் 24,300. 24,300க்கு கால் ஆப்ஷன் 325, புட் ஆப்ஷன் 19. அப்போ 325ம் 19ம் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிடணும் சார். இந்த மாதிரி இங்க இருக்க மொத்தம் 9 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு சார். அந்த 9 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லயும் இந்த மாதிரி பண்ணிடணும். சரிங்களா? இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க என்ன ஆகணும் சார்? இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணி வச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸு. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 24,591. அப்போ அதுக்கு நியரஸ்ட்ல இருக்கிறது என்னன்னா 24,600. அப்போ 24,600ல கால் ஆப்ஷன் இப்படி வச்சிருப்போம். கரெக்டுங்களா? கால் ஆப்ஷன் இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். அதே மாதிரி சார் புட் ஆப்ஷனும் இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இதை வந்து நான் இன்னும் ஃபில் பண்ணல. சரிங்களா? அதாவது நீங்க திங்கக்கிழமை ட்ரேட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா? திங்கக்கிழமை ட்ரேட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்க அது என்ன டேட்டா வருதோ அதுபடி போடலாம். இப்போ 24,600க்கே பார்ப்போம் இருங்களேன். 24,600க்கு 111, 105. சரிங்களா? அப்போ 111 இங்க மார்க் பண்ணிக்கணும். 105 இங்க மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ பண்ணீங்க அப்படின்னா இங்க வேல்யூஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இங்க வேல்யூஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார். இந்த ஒரு ப்ரைஸையும் இந்த ஒரு ப்ரைஸையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு 111 105 கரெக்டுங்களா? 111 ப்ளஸ் 105 சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போடணும் சார். இது ரெண்டையும் ரெண்டா டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 108ன்னு வருதுங்களா? ஸோ இங்கேருந்து ப்ளஸ் 1 அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். ப்ளஸ் 1 இல்லைன்னா ஒரு 1.5 இந்த மாதிரி மட்டும் ப்ளஸ் பண்ணி அது சும்மா பஃபர் பாயிண்ட் 109ன்னு வருதா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸல் ஷீட் போயிட்டு சாரி அந்த நம்ம சார்ட்டுக்கு போயிட்டு 24,600க்கும் புட்டு சார்ட் வச்சிருக்கோம்ல. ஸோ என்ட்ரி நமக்கு என்ன காட்டுது? 109 110ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 110ங்கிறத இங்கே மார்க் பண்ணிப்போம். இது வந்து புட் ஆப்ஷனுக்கு. சேம் கால் ஆப்ஷனுக்கும் அதே 110ங்கிறத மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் 4 கேண்டில் இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் 4 கேண்டில் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் 4 கேண்டில் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ கால் ஆப்ஷன்லயும் புட் ஆப்ஷன்லயும் இந்த ஃபர்ஸ்ட் 4 கேண்டில்ல ட்ரேட் எடுக்க கூடாது. சரிங்களா? இப்போ இந்த 4 கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம்
கீழ ஒரு கேண்டில் வந்து கீழ இருந்து மேல போய் ஒரு கேண்டில் இப்படி க்ளோஸ் வைக்கணும் சார். நம்ம மிட்லைன் செட்டப் பார்த்தோம்ல. கீழ இருந்து ஒரு கேண்டில் மேல போய் க்ளோஸ் வைக்குதுல்ல. அந்த மாரி இதுவும் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சது அப்படின்னா, இங்க வந்து வால்யூம் டெல்டா நம்ம பார்ப்போம். சரிங்களா? வால்யூம் டெல்டால இந்த கேண்டில்ல 3 மில்லியன் பையர் மினிமம் இருக்கணும். செல்லர் 0ன்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரேட் போய்க்கலாம் சார். 15 பாயிண்ட் உங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் சார். 25 பாயிண்ட் உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து கால் ஆப்ஷனுக்கும் சரி, புட் ஆப்ஷனுக்கும் சரி ஒரே என்ட்ரி பாயிண்ட்டா இருக்கும். எந்த கேண்டில்ல உங்களுக்கு கீழ இருந்து மேல போய் க்ளோஸ் வைக்குதோ, அந்த கேண்டில்ல என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இல்ல ப்ரோ மார்க்கெட் வந்து நான் பார்க்கும்போது மேல தான் இருக்கு. அப்ப எப்படி நான் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா, மார்க்கெட் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு பக்கம் மேல இருந்து இப்படி கீழ வரும். சரிங்களா? கீழ வரும்போது இங்கிருந்து எகைன் மேல போம்போது, நீங்க அந்த என்ட்ரிய பார்த்து பிக் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா சார்?